பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். போதும், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் தெய்வமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அணுகும் முன்பாக வார்த்தையை ஆக்கியவனாயிருக்கிற உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீரே வார்த்தையாயிருக்கிறீர், நீரே வார்த்தையின் வியாக்கியானாக இருக்கிறீர், நீரே வார்த்தையில் இருக்கிற சகல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற தருகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வாசித்த வசனங்களை யாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியேனையும் கேட்கிற இருதயங்களையும் கர்த்தர் தாமே உம்முடைய சற்றங்களுக்குள்ளாக மறைத்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பு இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. உட்காருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் செய்தி எப்படின்னா, ஆட்டுக்குட்டியும் புறாவும். என்னது? ஆட்டுக்குட்டியும் புறாவும். அவர் சொல்றார் பாருங்க, இந்த சிறிய இடத்திலிருந்து உலகம் முழுவதும் அது பரவுகிறது. எங்கிருந்து போகிறது ஒரு செய்திங்கிறது? சிறிய ஒரு கூட்டம், அதாவது சிறு மந்த இடத்துல தான் செய்தி எங்க போறது, வெளியே கடந்து செல்ல. அதான் சொல்றாரு, இந்த சிறிய இடத்திலிருந்து உலகம் முழுவதும் அது பரவுகிறது. அந்த அடையாளங்கள் அந்த ஊழியக்காரர்களை சுற்றிலும் அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அடையாளங்களை குறித்து சொல்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, மிராக்கிளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே அடையாளங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளை எதுக்காக வச்சிருக்கிறாங்க? நம்ம ஒரு அடையாளம். இந்த பூமியில நம்ம யாரா இருக்கிறோம்? ஒரு அடையாளங்களாக நாம இருக்கிறோம். அதான் சிலர் அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற அடையாளத்தை அது காண்பிக்கிறது. ஆகவே அது தகுதியான ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? அது ஒரு தகுதியான காரியமா இருக்கிறது. அதான் சொல்றாரு. இடத்துல வேற ஒரு வேதவசனத்தில் சுட்டி காட்டுறாரு. அவர்களுடைய பிரயாசங்களில் இருந்து அவர்களை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற செய்கிறார். ஆனால் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை பின்தொடர்கிறது. என ஒரு வசனம் சொல்றது எப்படின்னா, அவருடைய பிரயாசங்களில் இருந்து அவர்களை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற செய்கிறார். ஆனால் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை என்ன பின்தொடர்ந்து கடந்து செல்கிறன்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னன்னா, லாங் ஃபெல்லோ கல்லறையில் நின்று கொண்டிருந்த போது அது ஜீவனின் சங்கீதம் என்று நினைக்கிறேன். ஒரு கவிதை போல ஒரு காலத்தை சொல்றாரு பாருங்க. பிரிவுகள் காலத்தின் மணல் பரப்பில் நமக்கு பின்னால் கால் தடங்களை விட்டு செல்கின்றன. என்ன சொல்றாரு? பிரிவுகள் காலத்தின் மணற்பரப்பில் நமக்கு பின்னால் கால் தடங்களை விட்டு செல்கின்றன. அது உண்மை. அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்காக ஒரு தீரமிக்க வாழ்க்கை வாழ்வது என்றால், யாருக்கு வேண்டி? கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், அது என்று பார்க்கும் போது நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும்? நம்ம தான் பரிசோதனை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை அனைதினமும் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? ஒரு பரிசீலனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசீலனை செய்ய முடியாமல் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர முடியவே முடியாது. நமக்கு பின்னால் நாம் விட்டு செல்வோம். மகத்தான நபர்களின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் பிரிந்து செல்வதன் மூலம் நம் வாழ்க்கை உன்னதமாக்கி கொள்ள முடியும். காலத்தின் மணற்பரப்பில் நமக்கு பின்னால் நம் கால் தடங்கள், நான் அதையே விரும்புகிறேன். நாம் விட்டு சென்ற பின்பும் பாருங்க, ஸ்தாபனங்கள் என்ன செய்றாங்க? ஸ்தாபனங்கள்ல அவங்க மனம் போல விருப்பத்தில் வாழ்றாங்க. வாழ்ந்துகிட்டு என்ன செய்றாங்க? அவங்களுக்கு நல்ல அருமையான ஒரு கல்லறையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க? வருஷந்தோறும் என்ன செய்றாங்க? அந்த கல்லறைக்கு போய் என்ன செய்றாங்க? மெழுகுத்திரியும் அலங்காரம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, நாம் பூமியில வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக நாம் வாழ்ந்தோம் என்கிற ஒரு தடயத்தை வைத்துவிட்டு நாம் கடந்து செல்கிறோம். யாருக்காக வாழ்ந்தோம் என்கிற ஒரு வாழ்க்கை நாம் என்ன ஒரு தடயங்களை வைத்து விட்டு தான் நம்ம என்ன கடந்து செல்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, ஒரு கதை சொல்றாரு. அதுக்கு வேண்டி வீட்டுக்கு வரும்போது ஒரு வயதான நைட்டிங்கேல் பறவை ஒரு புதரில் அமர்ந்து கொண்டு இரவில் நீண்ட நேரம் பாடிக்கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் நைட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போற சமயத்துல ஒரு நைட்டிங்கேல் பறவை என்ன ஒரு அதுக்கு பாடலை பாடி ராத்திரி இருந்து பாடிட்டு இருக்குதான். அந்த நைட்டிங்கேல் பறவையானது ஏன் அப்படி பாடிக்கொண்டிருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நான் நைட்டிங்கேல் பறவையை பற்றி அறிந்து கொள்ள படிக்க ஆரம்பித்தேன்.
அவைகள் இரவு நேரத்தில் அதனுடைய தலையை மேல் நோக்கி வைத்துக் கொண்டிருக்கும். மேலும் அதனுடைய கண்கள் சரியாக மத்தியில் வைத்துக் கொண்டு பாடத் துவங்கும். ஏனென்றால் அங்கே ஒரு நட்சத்திரமானது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அது எதை நோக்கி பாடிக்கொண்டிருக்குன்னு கேட்டா, தலையை தூக்கி பார்க்கறதுல மேலே என்ன இருக்கிறது? ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. நட்சத்திரத்தை நோக்கி கொண்டு என்ன அது பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த சூரியன் எங்கோ ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது அவைகளுக்கு தெரியும். சின்ன பருவமா இருக்கிற சமயத்தில் நமக்கு தெரியாது. சூரியன் நம்ம மறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இன்றைக்கு நம்ம வளர்ந்து இருக்கிறோம், நமக்கு தெரியும் சூரியன் என்ன அது மறைந்து போகவே இல்லை. அது இன்னொரு எரிஞ்சது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை விட அதிக ஞானத்தை தேவன் எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? பறவைகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் நம்மை விட அதிகமான ஞானத்தை தேவன் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க. அது ஆகவே இது போன்ற ஒரு கூடுகை நாம் கொண்டிருக்கும் போது, ஒரு சிறிய கூடுகை தான் கொண்டிருக்கும் போது, அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானது ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது நானும் கூட பாட முடியும். ஏனென்றால் தேவன் எங்கோ ஒரு இடத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம கண்ணால காணவே இல்லை. ஆண்டவரே சொல்றாரு, என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, அப்ப நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. தேவன் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு என்கிறோம் கடந்து செல்லணும்னு சொல்றாரு. அப்படி வந்து சொல்றாரு பாருங்க, உங்களிடம் என்ன இருக்கிறதோ, இனி சொல்றாரு, உங்களிடம் என்ன இருக்கிறதோ உங்களிடம் இருப்பதை கொண்டு உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்மிடத்துல என்ன இருக்குதோ இருக்கிறதை கொண்டு நம்மால என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதான் விசுவாசம். ஆகவே அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தியோகத்தில் உண்மையாக இருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தியோகம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க, என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்களா? அதையும் பார்ப்போமே. விசுவாசிகள் தானே நீங்க. உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உத்தியோகம் கொடுக்கப்பட்டு சொல்லுங்களேன்? மணவாட்டி. மணவாட்டிங்கிற ஒரு ஸ்தானத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறார் இன்னைக்கு. அப்ப அந்த மணவாட்டியானவள் எப்படி ஜீவிக்கணும்? மணவாட்டியானவள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாக இருக்க வேண்டும். வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாரை பிரதிபலிக்கணும்? மணவாட்டியானவள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதாவது உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்கிற வாழ்க்கைங்கிறது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்கிற வாழ்க்கை. அதான் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தியோகத்தில் உண்மையாக இருங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் என்ன செய்கிறோம்? அவரே சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று வாசிப்பேன் என்றால் அது எப்படியும் எதை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை அதை போஷிக்கும். என்ன சொல்றாருன்னா, அது எப்படியும் எதையாவது கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை அது என்ன செய்யும்? போஷிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல நாம எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதான் உண்மையான காரியம். நாம் அப்படி செய்திக்குள்ள நாம இப்ப கடந்து போவோம். பாருங்க, தேவன் இந்த உலகத்தில் அவருடைய குமாரனை பிரதிநிதியாக தெரிந்து கொண்ட இந்த காரியத்தை நினைக்கும் போது அது ஒரு விசித்திரமான காரியமாக இருக்கிறது. இப்போ தேவன் இந்த உலகத்துல அவருடைய குமாரனை பிரதிநிதியாக தெரிந்து கொண்ட இந்த காரியத்தை நினைக்கும் போது அது ஒரு விசித்திரமான காரியமாக இருக்கிறது. அவர் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படும் ஒரு உயிரத்தின் மூலமாக தன்னை பிரதிநிதிப்படுத்துவதை எதை மட்டும் தன்னை வெளிப்படுத்துறாருப்பா? ஆட்டுக்குட்டியாக தன்னை பிரதிநிதிப்படுத்துறார். பாருங்க, அவர் ஏன் தன்னை ஆட்டுக்குட்டி என்று அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அநேக முறை ஆச்சரியப்படுகிறோம். பாருங்க, தேவன் தன்னை எதுக்கு ஆட்டுக்குட்டி என்று அழைத்துக் கொள்ள வேண்டும்? தேவன் தன்னை ஆட்டுக்குட்டி என்று எதுக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும்? பாருங்க, அடுத்து சொல்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த கதையில, செய்தியில. பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் மிருகங்களிலும் ஆட்டுக்குட்டி மட்டுமே ஒரு சாந்தமான ஒன்றாக இருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டின்னு என்ன ஆட்டுக்குட்டின்னு நினைக்கிறீங்க? செம்மறி ஆட்டுக்குட்டி, நாடாடு இல்ல, அது சொன்னா கேட்காது. செம்மறி ஆட்டுக்குட்டி மிகவும் சாந்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே அந்த வைதீக யூத சபையை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தனர். பழைய ஏற்பாட்டில் தான் தேவன் கொடுத்திருந்தார். ஒருத்தன் பலி செலுத்த வந்தா அவங்களுக்கு தெரியுமா யாருன்னு?
மனைவியை கூட்டிக்கிட்டு வந்தான். அவளுக்கு பிள்ளை இல்லாம இருந்து வருஷந்தோறும் வருகிறான். எதுக்கு? தேவனுடைய சமூகத்தில் பலி கொடுக்க வேண்டியது. அவ பாருங்க, அதான் சொல்றாரு, பாவங்களுக்கு பரிகாரமாக ஆட்டுக்குட்டி தான் பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்டது. பாவத்திற்கு தீர்வு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் சொல்லி, பாவத்தின் தீர்வு மரணம் அல்லது மரணத்தின் தண்டனையை தேவன் அவர்கள் மேல் சுமத்தி இருந்தார். ரெண்டு காரியங்களை வச்சிருக்கிறாரு. ஒரு காரியம் என்னன்னா, பாவம் செய்தனா மரணம் நிச்சயம். அடுத்து அந்த மரணத்தின் தண்டனை தேவன் அவர்கள் என்ன எழுதுகிறாரு? பாவம் செய்தனா மரணத்துக்குரிய தண்டனையை கொண்டு எங்க வச்சிருக்கிறாரு? அவர்கள் மேல் வைத்திருந்தார். மேலும் ஏதாவது ஒன்று மரித்து ரத்தம் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று, அந்த ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது என்று எல்லாரும் அறிந்திருந்தனர். பாருங்க என்ன சொல்றாருங்க, ஏதாவது ஒன்று மரிக்க வேண்டும். மரித்தால் என்ன இருக்கிறது? மரித்தாதான் ரத்தம் என்ன சிந்தப்படுது. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்பு பாருங்க. 22:13 நினைக்கிறேன். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதவி தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாருங்க, இங்க தேவன் என்ன சொன்னார்? உன் ஏக புத்திரனாயிருக்கிற ஈசாக்கை கொண்டு வந்து நீ எனக்கு என்ன பலி கொடுத்துருன்னு. இப்ப அவன் வாழ ஓங்குற சமயத்தில் என்ன சொல்றாரு தேவன்? உன் புத்திரன் மேல் எஞ்சிடாத, கையை போடாதே. கண்ணு முன்ன என்ன காணுகிறது? புதர்ல ஒரு ஆட்டுக்குட்டியானது அங்கு காணப்படுகிறது. ஆட்டுக்குட்டியை கொண்டு யாருக்கு பலியிடுகிறான்? தேவனுடைய சமூகத்தில் பலியிடுகிறான். முதல்ல தேவன் ஒரு காரியத்தை செய்தார் தெரியுமா உங்களுக்கு? எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பரிகாரம்ங்கிறது ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்க என்ன இது வேதத்துல சொல்லப்படவில்லை. வாசிங்க 3:24 வாசிங்க. 3:21 ஆதியாகமம் 3:21. தோல் உடைகள் எங்கிருந்து வந்தது? ஆட்டுக்குட்டியை அடித்து பாவத்திற்கு ரத்தத்தை சிந்தி தோல் என்ன அவர்களுக்கு உடையாக கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, ஆட்டுக்குட்டியானது ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்கிறது. என்ன தெரிஞ்சது? என்னுடைய பிதாக்கள் என்ன இருக்கிறாங்க? பாவம் செய்தனர். பாவத்திற்கு பரிகாரம் என்கிறது ரத்தத்தில் தான் இருக்கிறது என்று அவன் எதை கொண்டு வந்துருக்கிறான்? ஆட்டுக்குட்டியை தான் அங்க கொண்டு வருகிறான். அதான் சொல்றாரு பாருங்க, அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகவும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் இருந்தார். இப்ப பூமியில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் யாரா இருந்தாரு? தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகவும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் இருந்தார். ஆகவே தேவன் மரியாளின் கற்பப்பைக்குள் பரிசுத்தாவினால் நிலநடப்பட்டு ஒரு இரத்த அணுவுக்குள் தன்னை சிருஷ்டித்துக் கொண்டு, யாரு தன்னை அங்க சிருஷ்டிக்கிறது? இப்போ தேவன் தன்னை சிருஷ்டிக்கிறார். யாருக்குள்ளால? மரியாளுக்குள்ளால தன்னை எழுதுகிறாரு. ஒரு இரத்த அணுவுக்குள் தன்னை மறைத்துக் கொள்கிறார் தேவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்றாருன்னா தெளிவா சொல்றாரு. அந்த ஒரு சிருஷ்டித்துக் கொண்டு அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார். இப்ப தேவன் தான் யாருக்குள்ள நடந்தது? தூதனே வந்து சொல்றான், பரிசுத்தாவி உன்மேல் நிழலும். பரிசுத்தாவி யாரு? தேவன். தேவன் யாருக்கு மேல் நிழலுது? மரியாள் மேல் நிழலிட்டார். அது எதை கொண்டு வந்தது பாருங்க, ஒரே பேரனாய் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார். மேலும் ஜீவனானது இரத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவியானவனும் ஒன்றுமே அறியாத ஒரு ஆட்டுக்குட்டியின் ஜீவனை எடுத்து பலியாக செலுத்த முடிந்தது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டிக்கு, செம்மறி ஆட்டுக்குட்டி கள்ளங்கபடம் கிடையாது. செம்மறி ஆட்டுக்குட்டிக்கு என்ன கிடையாது? கள்ளங்கபடம் கிடையாது. ஆனா நாடன் ஆட்டுக்குட்டிக்கு எல்லாமே தெரியும். அது கள்ளத்தனமும் தெரியும், கபடத்தனமும் தெரியும். தான் மெய்ப்பனுக்கு கண்ட்ரோல்ல நிக்கவே செய்யாது. ஆனால் இது என்ன செய்யுதுன்னு பார்த்தவங்க சொல்றேன்னா, ஒரு பாவியானவன் ஒன்றுமே அறியாத ஒரு ஆட்டுக்குட்டியின் ஜீவனை எடுத்து பலியாக செலுத்த முடிந்தது. இப்பொழுது அதன் காரணம் வந்து கொண்டிருக்கிற உண்மையான தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பாவனையாக இருந்தது. இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு நீங்க செலுத்தினீங்க. அந்த ஆட்டுக்குட்டி எதற்கு பாவனையாக இருந்ததுன்னு சொன்னால், ஒரு உண்மையான ஆட்டுக்குட்டி வரப்போகிறதுக்கு அது என்னதா இருந்தது?
பாவனையாக இருந்தது. அதான் சொல்றாரு பாருங்க. ஆகவே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டினால் ரத்தம் செலுத்தப்பட்ட அந்த பாவமானது அது அதான் சொல்றாரு. ஆகவே அது பாவத்தை மூடி இருந்தது, பாவத்தை எடுத்து போட முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லா மனுஷர்களும் பலி செலுத்தினார்கள். பலி செலுத்தின பொழுது அந்த பாவமானது என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது, பாவத்தை எடுத்து போடவில்லை. அதான் சொல்றாரு. ஏனென்றால் இரத்தத்தில் இருந்த அந்த ஜீவனானது உடைக்கப்பட்ட பிறகு ஆராதிப்பவர் மேல் திரும்பவும் செல்ல முடியவில்லை. ஜீவன் உடைக்கப்பட்டாச்சு, ஆனா அது பாவத்தை மூடிட்டு என்ன செய்யல, திரும்ப மேல அதுக்கு என்ன செய்யப்பட போக முடியவில்லை. ஏனெனில் ஆராதனை செய்கிறவனும் ஒரு ஆத்மாவை கொண்ட மனிதனாய் இருந்தான். ஆராதனை இப்ப இந்த பலி செலுத்த போறது யாரா இருக்கிறது? ஒரு மனுஷனா தான் இருக்கிறான். அதுக்கு சொல்ல இருக்கல பாத்துக்கலங்கன்னா, ஒரு வசனத்தை வாசி நம்ம கடந்து போகணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். போதும். ஆகவே அந்த பிராணியிடம் இருந்து சென்ற ஜீவன் வெறுமனே ஒரு மிருகத்தினுடைய ஜீவனாக மட்டுமே இருந்தது. அந்த மிருகத்தினுடைய ஜீவன் மனிதனுடைய ஜீவனோடு ஒத்து போக முடியவில்லை. எனவே அப்படியே ஆராதிப்பவன் அதே மனசாட்சியோடு பாவம் செய்ய விருப்பம் உடையவனாக உள்ளே வந்த நிலையில் வந்தானோ அதே போல் வெளியே செல்கிறான். பாருங்க என்ன சொல்லுதுன்னா, அந்த பிராணியிடத்தில் இருந்த ஜீவன் எந்த ஜீவனோட ஒத்து போகல, மனுஷனுடைய ஜீவனோட அது ஒத்து போகவே இல்லை. அதான் சொல்றாரு, மிருகத்தினுடைய ஜீவன் மட்டுமே இருந்தது. அந்த மிருகத்தினுடைய ஜீவன் மனிதனுடைய ஜீவனோட ஒத்து போகவில்லை. எனவே அப்படியே ஆராதிப்பவன் அதே மனசாட்சியோடு பாவம் செய்ய விருப்பம் உடைய. பாருங்க, அவனுக்கு போய் பலியை செலுத்தியாச்சு, ஆட்டுக்குட்டியை கொண்டு பலியை செலுத்திட்டான். பலியை செலுத்திட்டு திரும்ப எப்படி இருக்கிறாங்க? நான் இதுவரை செய்த பாவம் எல்லாம் என்ன முடிஞ்சு போச்சு, திரும்ப என்ன செய்யறான்? திரும்ப வந்து பாவம் செய்கிறான். அதான் சொல்றாரு பாருங்க. அடுத்து, அது எல்லாமே பாவனையாக இருந்தது. ஆனால் ஆராதிப்பவன் ஒரு முறை, ஆராதிக்கின்ற ஒரு மனுஷன் ஒரு முறை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் பொழுது, எதனால சுத்திகரிக்கப்படும் பொழுது? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் பொழுது அவனிடம் பாவத்தின் மனசாட்சி இனிமேலும் இல்லை எனில், சுத்திகரிக்கப்பட்ட பாவத்தை மனசாட்சி உள்ள இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? அவரோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவரோடு கூட இருக்கிறோம், அவருடைய சாயலை நம்ம உயிர்த்தெழுகிறோம் என்ற விசுவாசம் தான் நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, அவனுடைய பாவத்தின் மனசாட்சி இனிமேலும் இல்லையெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலிருந்து வெளியேறின அந்த ஜீவன் அவருடைய சொந்த ஜீவனை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்ப என்ன செய்யறேன்னா, அவருடைய ஸ்தானத்தை எது எடுத்துக்கொள்கிறது? எது எடுத்துக்கொள்கிறது? இயேசு கிறிஸ்துடைய இரத்தமானது எடுத்துக்கொள்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஸ்தானத்தை எது எடுத்து வச்சிருக்கு? இன்னைக்கு என்னுடைய ஸ்தானத்தை யார் எடுத்து வச்சிட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்திருக்கிறார். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அவருடைய ஸ்தானத்தை யார் எடுத்துக்கொண்டதுங்க? தேவன் எடுத்துக்கொண்டார். அதான் சொல்றாரு பாருங்க, அந்த ஜீவன் அவருடைய சொந்த ஜீவனை தவிர வேறு எதுவும் இல்லை. அது திரும்பி சென்று விசுவாசிப்பவனை அவருடைய ஐக்கியத்துக்குள் கொண்டு வருகிறது. விசுவாசிக்கிறவன் எங்க கொண்டு வருது? விசுவாசம் உங்களுக்குள்ள கடந்து வரும் பொழுது நீங்க கிறிஸ்துவோட ஐக்கியப்படுறீங்க. அப்படி சொல்றாரு. எனவே அந்த அழகான ஒன்றுமறியாத ஆட்டுக்குட்டி ஒரு மகத்தான உயிரினமாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் இயல்பை பார்ப்பதற்கு ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 1:29 வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவின் தண்டத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க என்ன சொல்றேன். யோவான் இப்ப என்ன சொல்றான்? வருகிறது யாரு? வருகிறது யாரு? இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரு சரீரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சரீரத்தை பார்த்து அவன் என்ன சொல்றான்? இதோ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருக்கு யார் அதை வெளிப்படுத்தி கொடுத்தது? அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். வருகிறது யாரு? தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது.
பாருங்க, அவன் தான் சொல்றான், உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. அதான் இது அருமையாக இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டி, தேவன் நம்மை ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒப்பிடுகிறார். ஆட்டுக்குட்டி அது தனக்கென்று சொந்த வழியை கொண்டிருக்க முடியாத ஒரு பிராணியாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு வழியுமே கிடையாது. நீங்க வேணா ஒரு 2 செம்மறி ஆடை வாங்கி வளர்த்தி பாருங்க. நீங்க போஜனம் கொடுத்தா அது சாப்பிடும். நல்ல விருத்தியான இடம் உண்டுனா விருத்தியான இடத்தை பார்த்து படுத்துக்கணும். அதை நீங்க வேணா கூண்டை ஃபுல்லா திறந்து போடுங்க, அது வெளியே போகவே செய்யாது. ஒரு நாடு ஆட்டுக்குட்டியும் வாங்கி வளர்த்துங்க, கூண்டையும் திறந்து வைங்க, நீங்க கொடுக்குற ஆகாரத்தையும் வைங்க. அதுல அந்த ஆகாரத்தை அது சாப்பிட வேணா நக்கி பார்க்கும். பார்த்துக்கிட்டு என்ன செய்யும் தெரியுமா? கூண்டு திறந்து கிடக்குல்ல, அது போயிடும். நீங்க அதை பிடிக்கவே முடியாது. அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் ஒரு அதாவது கிறிஸ்துவ இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் அங்க ஒப்பிடப்படுகிறது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யாருக்கு ஒப்பிடப்படுகிறான்னா செம்மறி ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிடப்படுகிறான். ஒரு பாவனையான ஒரு கிறிஸ்தவன் எதுக்கு ஒப்பிடப்படுகிறான்னா வெள்ளாட்டுக்குட்டிகளுக்கு என்கிறான் ஒப்பிடப்படுகிறான். அதான் சொல்றாரு, மேலும் சீக்கிரமாகவும் விரைவாகவும் நம்மால் நம்முடைய சொந்த வழிகளை கொண்டிருக்க முடியாது என்று காண்கிறோம். நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாக மற்ற அவருடைய வழிகடத்தல்கள் மேலே சார்ந்து கொள்ள முடியும். நம்ம அவருடைய கருத்துக்குள்ள தான் போகணும். நமக்குன்னு ஒண்ணுமே இந்த பூமியில இல்லை. அதுக்கு ஒரு வசந்த சொல்றாரு வருங்க, யோவான் 14:4-6 வரை வாசிங்க. யோவான் 14:4-6 வரை. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும். அப்ப நமக்கு போறது வழி எங்க இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாரு பாருங்க. இப்பொழுது இங்கே ஒரு சிறிய பையனை குறித்த காரியம் இருக்கிறது. ரோந்து செல்லும் பொழுது ஒரு நாள் நான் ரோந்து சென்ற பொழுது நினைவில் இருக்கிறது, கீழே பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய குழியில் இருந்து ஒரு சத்தம் வருவதை கேட்டேன். அது ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியாக இருந்தது. வயதான தாய் ஆடு அந்த கூட்டத்தோட உணவு தேட அப்பால் போய்விட்டது. அந்த சிறிய ஆட்டுக்குட்டி உதவியற்ற நிலையில் இருந்தது. மேலும் நான் எப்படியோ அதை எடுத்து சுற்றி வைத்து கொண்டு அதனை தாயிடம் கொண்டு போய் விட்டேன். அது எப்படியாக என்னுடைய கரங்களுக்குள் படுத்துக் கொண்டது. ஓ தேவனே, ஒரு நாள் நீர் என்னை எடுத்துக்கொண்டு உங்களுடைய கரங்களுக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்வீராக. வழிதப்பி போன ஒரு ஆட்டுக்குட்டிய தீர்க்கதரிசி என்ன செய்றாருன்னா, அதை எடுத்துக்கொண்டு போய் எங்க விடுறாரு? தம்முடைய அந்த மந்தைக்குள்ள கொண்டு விடுகிறார். அது அந்த கரத்துக்குள்ள எப்படி இருந்ததுன்னா சாடவே இல்லை, மிகவும் அமைதலாக இருந்த சொல்றாரு. ஆகவே அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மகத்தான அர்த்தம் உண்டு. ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாமே என்ன இருக்கிறது? ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஓரளவு நான் பாலஸ்தீனத்தில் அல்லது கிழக்கு தேசங்களில் இருந்திருக்கிறேன். மேலும் எப்பொழுது நீங்கள் கிழக்கு தேசங்களுக்கு சென்றிருப்பீர்கள் என்றால் வேதாகம் எப்படி ஒரு புதிய புத்தகமாக மாறியது என்பதை நீங்கள் காண்பீர்கள். எப்பொழுதாவது அதை படித்திருப்பீர்கள் ஆனால் கிழக்கத்திய ஓமைகள் மற்றும் அந்நாட்கள் அவர்கள் கொண்டிருந்த பழக்க வழக்கங்களை பற்றிய எழுதப்பட்ட கிழக்கத்திய புத்தகமாக இருக்கிறது. அமெரிக்கையில் இருக்கிறவங்களுக்கு வேதாகம் எதா இருக்கிறது? கிழக்கத்திய புஸ்தகமாக தான் இருக்குது. நமக்கு நம்முடைய தேசத்தின் புஸ்தகம், நம்ம ஏதாவது ஆசியாவை சேர்ந்த ஆசியாவுக்குள்ள புஸ்தகமாக தான் அது இருக்குது. அதான் சொல்றாரு, அவர்கள் அதை மாற்றாமல் இன்றும் கூட அவற்றை அப்படியே வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் நானும் ஒரு மனிதரும் ஒரு சிறிய பிரிட்டிஷ் வண்டியில் சவாரி செய்து கொண்டோம். அது ஒரு நல்ல கதையை சொல்றாரு. என்னன்னா, பிரிட்டிஷ்கார ஒரு ஆள் மாட்டு ஒரு மனுஷர் மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ஜீப்ல சவாரி செய்து கொண்டு போறாங்களாம். சவாரி செய்து கொண்டு போற சமயத்தில் என்ன நடக்குன்னா, மெயின் ரோட்ல ஒரு விசில் சத்தம் கேட்கறது. வண்டியை நிறுத்திட்டாங்க. தீர்க்கதரிசி கேட்கிறாராம், என்ன விஷயம், வண்டியை நிறுத்திட்டீங்களேன்னு. அங்க என்ன நடக்குன்னா, ஆடு மேய்க்கிற ஒருவன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் என்ன செய்யறான்னா ரோடை என்ன செய்யறான்? கடக்க செய்கிறான். நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க? ஆடு போனா என்ன, போவாட்ட என்ன, மனுஷன் போனா என்ன, போவாட்ட என்ன, வண்டி என்ன செய்யணும், அதுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, அது சொல்றாரு, என்ன விஷயம் என்று கேட்டு கவனித்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆடுகளை மேய்க்கும் ஒருவன் ஒரு கூட்ட ஆடுகளை வழிநடத்தி கொண்டு கடந்து வந்து கொண்டிருந்தான். ஆகவே நான் அது நல்லது ஏன் என்று கேட்டேன். அந்த ஆடுகளும் அந்த மேய்ப்பன் முழுவதுமாக இங்கே கடந்து செல்லும் வரைக்கும் ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆடுகள் கடல் செல்லும் வரைக்கும் எல்லா வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கும். ஒரு மேய்ப்பன் கீழே வந்து தெருவின் மத்தியில் நடந்து சென்று அவனுடைய ஆடுகளை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பான். கயர்களின் மூலமாக அல்ல, வெறுமனே பார்வையால் மட்டுமே அவைகளை அவனை தொடர்ந்து கொண்டு இருக்கும். கம்பு கொண்டு அல்ல, கயர் கொண்டு அல்ல, ஒரு பார்வை பார்த்தாலே என்ன செய்யறதுன்னா என்ன செய்யறது?
அப்படி ஒரு பார்வை ஆண்டவர் பார்த்தார். யாரை பார்த்தார் சொல்லுங்களேன்? இப்போ மேய்ப்பனுடைய பார்வையினாலே ஆடுகள் நடக்குன்னு சொன்னால், கொஞ்சம் முன்ன தான் வாசிச்சேன் இல்லையா? தோமாட்ட என்ன தோமா என்ன சொன்னான்? அவருடைய விழா எலும்போடுக்குள்ளால் என்ன முடியாது, கை விரல போட்டு துவாவினால் ஒளிய நான் என்ன செய்ய, நான் விசுவாசிக்கவே மாட்டேன். அவர் கூப்பிடுறாரு, வா. பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னா, ஆகவே நான் நின்று விட்டேன், மேலும் நான் வியந்து கொண்டேன். அந்த மேய்ப்பன் நடந்து செல்லும் போது அவன் ஒரு பக்கமாக சில அடிகள் சென்ற பின்பு பாதையில் திரும்பும் போது அதை போல அந்த ஆடுகளும் திரும்பி வந்து அந்த மேய்ப்பனுக்கு பின்னால் தொடர்ந்து செல்கிறது. 10-11 வாசியங்களை யோவான்ல. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, ஆகவே நான் வியந்து என்னிடமிருந்த அந்த நல்ல மனிதன் ஏன் அவைகள் பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த பேரிக்காய்களை பொன்பதற்கு ஒரு முறையாக திரும்பவில்லை. இந்த ஆடுகள் போற வழியில பக்கத்துல இருக்கிறதுல என்ன செய்யும்? சாப்பிடும். அது எது சாப்பிடும்னாட்டா வெள்ளாட்டு குட்டிகள் தான் கூடுதலுமே சாப்பிடும். செம்மறி ஆட்டு குட்டிகள் சாப்பிடாது. செம்மறி ஆட்டு குட்டிகள் சாப்பிடுறாங்க சொல்றாரு பார்த்துவங்க. மேலும் அந்த காரியங்கள் அந்த ஆடுகளை கவர்ந்தெழுக்கவில்லை. அவர்களை என்ன அது கவர்ந்தெழுக்கவே இல்லை என்று கேட்டேன். உடனே அந்த மனுஷன் சொல்றாரு, மேய்ப்பன் முதலில் அவற்றை ஒரு சிறு பகுதியை தொடாத வரைக்கும் அவைகள் எதையும் தொடுவதில்லை. மேய்ப்பன் என்ன செய்யணும்? அதை எடுத்து முதல்ல சாப்பிடவோ இல்லைன்னா ஒரு பாகத்தை கிள்ளி அதுகளுக்கு என்ன கொடுக்கணும். கொடுத்தாதான் திரும்ப என்ன செய்யும்? அவைகள் சாப்பிடாதான் சொல்றாரு. பாருங்க, ஒரு நாள் அங்குதான் நீங்கள் இருக்கின்றீர்கள். தேவனுடைய ஆடுகளாகிய நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் கவனமாக இருப்போமானால் நம்முடைய சபைகளிலும் மற்ற காரியங்களிலும் வேறுபட்ட மன உளைச்சல்களில் நாம் கொண்டிருக்க மாட்டோம். பாருங்க, முதன்மையான ஸ்தானம் யாருக்கு கொடுக்கணும் நாங்க சொல்றாரு? தேவனுக்கு கொடுத்தால் தேவன் என்ன செய்றாரு? உங்களுக்குள்ள பாக்கியுள்ள காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். இங்க ஆடுகளுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா மேய்ப்பன் தான் என்ன செய்யணும். அதை மேய்ப்பன் ருசி பார்த்தால் தான் ஆடுகளும் அதை ருசி பார்க்கணும். அதான் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, சிறிது நேரத்தில் மற்றொரு மேய்ப்பனை பார்த்தேன். இனி அடுத்த மேய்ப்பனை பார்க்கிறார். இது நல்ல இதுக்குள்ள ஒரு நல்ல அர்த்தம் இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அவர் ஒரு வயலில் மேய்த்து கொண்டிருந்தார். மேலும் அங்கே கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடுகள், செம்மறி ஆடுகள் எல்லாம் ஒன்றாக இருந்தன. நல்லது. அந்த மேய்ப்பன் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து மேய்ச்சலுக்கு விட்டிருந்தான். ஒரு மேய்ப்பன் வெறுமனே ஆடுகளை மட்டுமே மேய்த்து வருகிறேன் என்று நினைத்தேன் என்று கூறினேன். அப்ப அந்த சொல்றாரு, மேய்ப்பன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசனம் மேய்ப்பன் வெறும் ஆடுகளை மட்டும்தான் மேய்ப்பான் இல்லை என்று. மேய்ப்பன் எதையெல்லாம் மேய்க்கிறார் சொல்லுங்களேன்? குதிரைகள் எல்லாரையும் மேய்க்கிறார். ஒரு சபையின் மேய்ப்பர் என்னத்தை மேய்க்கிறாரு? அதாவது ஒரு மேய்ப்பன், அதான் சொல்றேன் பார்த்தவங்க சொல்றாரு, ஒரு மேய்ப்பன் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், செம்மறி ஆடுகள் எல்லாத்தையும் மேய்க்கிறார். நீங்க அப்படியே நேர ஆவிக்கிற கடந்து போயிருங்க. ஒரு உண்மையான சபையில் இருக்கிற ஒரு மேய்ப்பன் யாரை மேய்க்கிறார்? உண்மையான மேய்ப்பன் செம்மறி ஆடுகளை மேய்க்கிறார். ஆனா மற்ற ஆடுகளும் உள்ள இருக்குத. அப்ப அது எப்படிப்பட்ட மேய்ப்பனாக இருக்கிறது அங்கே? அது அதான் சொல்றாரு பாருங்க. அதுக்குள்ள ஒன்றாரு பாருங்க. இல்லை, மேய்ப்பர்களால் எந்த ஒரு வகையான பிராணியை மேய்க்க முடியும். ஆனால் ஏன் ஒன்றாக சேர்ந்து ஒரே வயலில் தானே சாப்பிடுகிறதுன்னு சொல்லி. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இது நீங்க எங்க போனட்ட எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வரும் ஒரு விஷயம் வரும். என்ன வரும்னா, வானத்திலிருந்து மழை பொழியும் பொழுது என்ன இருக்குது? 6ஆம் அதிகாரம் அந்த வசனம் அதிகாரம் வரும். பாருங்க, அங்க வரும். மழை என்ன செய்யுது? கொஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே என்ன செய்யுது? அந்த மழை கிடைக்கிறது போல இங்கே ஒரே வயல்ல தான் என்ன செய்யறது? ஆடுகளும், மாடுகளும், கழுதைகளும், ஒட்டகங்களும், யானைகளும் எல்லாம் மேய்கின்றன. ஆனால் ஒரே ஒண்ணுக்கு தான் என்ன கிடைக்குன்னு தெரியுமா? என்ன கிடைக்கிறது? ஒரே ஒண்ணுக்கு தான் அங்க ஜீவன் இருக்கின்றது. எதுக்கு? செம்மறி ஆட்டு குட்டிக்கு மட்டும்தான் அங்க ஜீவன் இருக்கு. அதான் சொல்ல பாருங்க. சகோதரர் பிரங்காம் அவர்களே, இது குறித்து ஒரு காரியம் விசித்திரமாக இருக்கிறது. அந்த மேய்ப்பன் நாள் முழுவதும் அவைகளை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருப்பான். ஆனால் இரவு நேரம் வரும்பொழுது அந்த கழுதைகள் மற்றும் ஒட்டகங்கள், வெள்ளாடுகள் வயல்வெளிகளில் போய்விடுகின்றன. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வெள்ளாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் எங்க போயிருக்குது? அவ உண்மையான செம்மறி ஆடு கிடையாது. அது எங்க போய் விடுகிறது? அவைகள் வயல்களுக்கு தான் போகின்றன. அதுதான் சொல்றாரு பாருங்க.
ஆனால் அந்த செம்மறியாடுகளை மட்டும் எடுத்து அந்த மேய்ப்பன் ஆட்டு தொழுவத்திற்குள் கொண்டு வருகிறான். செம்மறியாடை எங்க கொண்டு வருகிறான்? ஆட்டு தொழுவத்துக்குள் கொள்கிறான். அதுக்கு தான் சொல்றாரு பாருங்க, அனைத்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களிடத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்க இழைப்பார்கள்? ஸ்தாபனங்கள்ல இழைப்பாருங்கிறாங்க. அங்கதான் நம்புறாங்க. எதை நம்புறாங்க? ஸ்தாபனத்தில் தான் தேவன் இருக்கிறார், ஸ்தாபனத்தில் தான் தேவன் வழிநடத்துறாரு, அங்க நம்புறாங்க. ஆனா செம்மறியாடுகள் ஒரு சிறு மந்தை, அதான் சொன்னாரு, சிறு மந்தையே பயப்படாதேன்னு சொன்னாரு. அந்த சிறு மந்தை அவருடைய கரத்தினுள் இழைப்பாருகிறது. எங்க இழைப்பாருகிறது? இயேசு கிறிஸ்துடைய கரத்திற்குள்ள ஒரு சிறு மந்தைகள் இளைப்பாறுகின்றன. மற்றுள்ளவைகள் எல்லாம் ஸ்தாபனங்களில் இளைப்பாறுகின்றன. மற்றுள்ளவைகள் எல்லாம் வயல்லவை இளைப்பாறுகின்றன. வயல்னா ஸ்தாபனங்கள், ஸ்தாபனத்துல தான் செய்யறாங்க, இளைப்பாறுகிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் சகோதரனே, நான் ஒரு செம்மறியாடாக இருப்பதை விரும்புகிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் ஒரு செம்மறியாடாக இருப்பதை விரும்புகிறேன், நீங்களும் அப்படித்தானே என்று கூறினேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்று அவர் கூறியதை குறித்து அடிக்கடி நான் வியந்ததுண்டு. என்னது? நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்று கூறுவதை குறித்து அடிக்கடி நான் வியந்ததுண்டு. எப்படி அவர் ஒரு மனிதனாக இருந்து கொண்டு இன்னுமாக ஒரு வாசலாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இருந்து கொண்டு எப்படி வாசலா இருக்க முடியும் சொல்றாருல. நம்ம இப்ப வாசித்தோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாசலாய் இருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு உள்ள நீங்க கடந்து போனாதான், அதான் சொல்றாரு அவர், அதாவது நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அப்ப நீங்க பரலோகம் போகணும் என்று சொன்னா உட்பிரவேசிக்கிறதுக்கு வழி யாரா இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து என்ன சொல்றாரு? அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவனுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, வேதத்துல மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் யார் வெளிப்படுத்தி கொடுக்கிறது? யார் வெளிப்படுத்துகிறது? தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். அதான் இங்க சொல்றாரு பாருங்க. ஆகவே அந்த அருமையான மனிதத்தில் கேட்டேன். மேலும் அவர், நீங்கள் பாருங்கள் சகோதரர் பிரங்காம் அவர்களே, இரவு நேரம் ஆடுகள் வரும்போது அந்த மேய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டையும் எண்ணி முடிக்காமல் ஒருபோதும் படுக்க செல்ல மாட்டான். செம்மறி ஆட்டு குட்டிகளா இருந்தால் அந்த குட்டிகளை அனைத்தையும் அவன் என்கிறான் எண்ணி முடித்து விட்டுதான் அவன் படுக்க போவான். பாருங்க, அடுத்து சொல்றான் பாருங்க. அதன் பிறகு அவன் படுக்கும் போது வாசலுக்கு குறுக்காக படுத்துக் கொள்வான். எங்க படுப்பான்? ஆடெல்லாம் உள்ள இருக்கு, அவன் எங்க படுக்கிறான்? இந்த வாசல்ல குறுக்கா படுத்துக் கொள்வான். நேரே படுக்க மாட்டான், குறுக்காதான் படுத்துக் கொள்வான். சொல்றாரு பாருங்க. ஆகவே அந்த ஆடுகள் ஒருபோதும் மேய்ப்பனை தாண்டி செல்ல முடியாது, அல்லது மேய்ப்பனை தாண்டி ஓநாய் மற்ற எதுவும் ஆடுகளிடம் வரவும் முடியாது. இப்ப என்ன முடியாது? ஆடுகள் முடியாது, வெளியே போகாது. மேக்சிமம் செம்மறி ஆட்டு குட்டிகள் அடைக்கப்பட்ட பிறகு வெளியே போகிறதுக்கு போகாது. ஏன்னா வாசல்ல வந்து பார்த்தா யாரு கிடக்குறதுங்க? மேய்ப்பன் படுத்திருப்பான். அடுத்து வெளியில இருந்து எல்லாம் சுற்றி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓநாயோ நாய்க்கூட்டங்களுக்கு உள்ள வரணும்னா யாரை தாண்டி தான் உள்ள வரணும்? மேய்ப்பனை தாண்டி தான் உள்ள வரணும். ஆனா நாம் வெளிநாட்டுல பாக்குறது மத்தியில என்னன்னா, அநேக இடங்கள்னா பூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முதலாளிகள் இருக்க மாட்டாங்க. முதலாளி எங்கேயோ ஒரு ஊர்ல இருப்பான். இவன் என்ன செய்வான்? ஆடுகளையும் மாடுகளையும் எல்லாம் என்ன செய்யறான்? மேய்ச்சிட்டு போறவன் சின்ன சின்ன கூடார டென்ட்டுகள் எல்லாம் கொண்டு போவாங்க. ஒரு வண்டி கூட போகும். ஒரு ட்ரக்கில் என்ன வச்சிருப்பாங்கன்னா, அந்த செம்மறி ஆட்டுகளுக்கு அந்த குட்டிகளுக்கு எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கூடாரம் வச்சிருப்பாங்க. அந்த கூடாரத்தை அடிச்சு அது பக்கத்துல யார் படுத்திருக்கிறாங்கன்னாட்டா இந்த மேய்ப்பன் படுத்துக்குவான். இங்க அதான் சொல்றாரு, அல்லது மேய்ப்பனை தாண்டி அல்லது ஓநாய் மற்ற எதுவும் ஆடுகள் வர முடியாது. நான் ஒரு செம்மறியாடாக இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் என்றேன். சோதனைகள் வரலாம், போகலாம். ஆனால் ஒரு செம்மறியாடாக இருக்கும்போது சகோதரனே, அந்த மகிமையான ஒரு நாளில் அந்த சூரியன் மறைந்து கீழே சென்று கொண்டிருக்கும் போது அவர் நம்மை எடுத்து அந்த ஆட்டு தொழுவத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருப்பார். இப்ப பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்ப நடக்குங்கிறது இதிலே உள்ள வச்சிருக்கிறார். யாரால கண்டுகொள்ள முடிஞ்சுதா? பாருங்க என்ன சொல்றாரு. ஆனால் அந்த செம்மறியாடா இருக்கும்போது சகோதரன், அந்த மகிமையான அந்த ஒரு நாளில் அந்த சூரியன் மறைந்து கீழே சென்று கொண்டிருக்கும் போது அவர் நம்மை எடுத்து அந்த ஆட்டு தொழுவத்தில் கொண்டு சென்று கொண்டிருப்பார். அதற்காக நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். ஆகவே தேவன் தம்முடைய நேசகுமாரனை சாந்தமும் மென்மையும் கொண்ட ஒரு செம்மறியாடாக பிரதிநிதிப்படுத்த அனுமதித்தார். 1:36 வாசிங்க. யோவான்.
இப்போ அதே யோவான் தான் சொல்றான். என்ன சொல்றான்? முதல்ல என்னதுன்னா லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இதோ தேவ ஆட்டுக்குட்டி போயிட்டே இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அதன் பிறகு வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண பறவையான புறாவின் சாயலாக பூமிக்கு வந்து தன்னை பிரதிநிதிப்படுத்தினார். இப்ப எப்படி ஒரே தேவன் பாருங்க தன்னை முதல்ல எப்படி பிரதிநிதிப்படுத்துறாரு? ஆட்டுக்குட்டியாக பிரதிநிதிப்படுத்துறார். இப்ப அடுத்து எப்படி பிரதிநிதிப்படுத்துறாரு? ஒரு புறாவாக தன்னை பிரதிநிதிப்படுத்துறார். மத்தேயு 3:16 வாசிங்களேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். போதும். தேவ ஆவி புறாவை போல் தம்மேல் வருகிறதை கண்டார். அதாவது சொல்றாரு, புறாவானது தனித்துவம் வாய்ந்த ஒரு பறவையாகும். அது மற்ற எல்லா பறவையை காட்டிலும் வித்தியாசமான ஒரு பறவையாக இருக்கிறது. எப்படி செம்மறி ஆட்டுக்குட்டி எல்லா மிருகங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான மிருகமாக இருக்கிறதோ, அதே போல் பறவை இனங்கள்லையும் புறாவானது ஒரு தனித்தன்மை வாய்ந்த பறவையாக இருக்கிறது. அது எப்படின்னா, அநேக சமயங்களில் வேதாகத்தில் ஒரு பரிசுத்தாவியை பிரதிநிதிப்படுத்துவதை பார்க்கிறோம். புறா எதை பிரதிநிதிப்படுத்துறது? பரிசுத்தாவியை. ஆகவே அந்த புறாவானது ஒரு சமாதானத்தின் அடையாளமாகவும் மேலும் அமைதியின் அற்புத அடையாளமாக இருப்பதை நாம் காண்கிறோம். பரிசுத்தாவி எப்படி இருக்கிறது? அந்த புறா எப்படி இருக்கிறது? சமாதானத்தின் அடையாளமாகவும் அமைதியின் அற்புதமான அடையாளமாகவும் இருக்கிறதை காண்கிறோம். அப்ப உண்மையிலே ஒரு பரிசுத்தாவியை பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட மனுஷனும் இப்படித்தான் எப்படி இருப்பான்? சமாதானத்திற்கு அடையாளமாகவும் அமைதியின் அற்புதத்தின் அடையாளமாக தான் இருப்பான். வெள்ளமானது பூமியின் முழுவதும் நியாய தீர்ப்பை கொண்டு வந்த பொழுது, யாருடைய காலத்துல? நோவாவின் காலத்துல வெள்ளம் என்ன வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்த பொழுது, அப்ப என்ன செய்யறான்? நோவா என்ன செய்யறான்? வாசிங்க அந்த ஆதியாகமம் 8 முதல் 11 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 8-11. பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தண்டத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளக்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அண்டத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்துக் கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அண்டத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்து இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். முதல்ல வந்தது தண்ணியில எங்கேயும் இளைப்பாறதுக்கு அதுக்கு என்ன கிடைக்கல? இடம் கிடைக்கல. நோவா காலத்துல பேழை மிதந்து கொண்டிருக்கிறது, தண்ணி மிதந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் என்ன மிதந்து கொண்டிருக்கிறது? பிணங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. நல்லா பாருங்க, அது என்ன செய்யுது? அது கொண்டு வைத்த பிணங்களுக்கு மேலே தன்னுடைய காலை வைக்கவே இல்லை. அது திரும்ப எங்க வந்துட்டுது? தன்னுடைய எஜமானிடத்திலே கடந்து வந்துட்டுது. 7 நாள் கழித்து திரும்பவும் விடுறான். விடுறது எங்கேயோ ஒரு ஒலிவ மர கம்பு கிடைச்சது. அந்த கொம்பையும் கொண்டு எங்க திரும்ப வருகிறது? பேழைக்குள்ள கடந்துருது. ஆனா திரும்ப சொல்ல பாருங்க, புறாவை குறித்து நாம் அதிக நேரத்தை செலவு செய்ய முடியும். இன்னும் காகம் மற்றும் தோட்டி இப்படிப்பட்ட பறவைகளோடு பறந்து கொண்டிருந்தாலும் புறாவால் காகம் உண்ணும் உணவை அதனால் சாப்பிட முடியாது. நல்ல பாருங்க, புறாவினால எது மற்ற மிருக பறவைகள் சாப்பிடுற சாப்பாடை எது சாப்பிடாது? அப்ப ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எதை புசிப்பான்? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எதை புசிப்பான்? தேவனுடைய வார்த்தையை புசிப்பான். வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையா இருக்குது. அப்ப அதைத்தான் என்ன செய்யணும்? அவன் புசிக்கணும். அதே நேரம் ஒரு உண்மை இல்லாத ஒரு கிறிஸ்தவன், பாவனையான கிறிஸ்தவன் எதை புசிப்பான்? காகத்தை போல. இந்த ஸ்தாபனத்துல போன ஆசீர்வாதம் கிடைக்குமா? அந்த ஸ்தாபனத்துல போன ஆசீர்வாதம் கிடைக்குமா? அந்த ஜப கூட்டத்துக்கு போன ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறது. வேதமே அப்படிதான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருடைய நீதியை தேடும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட பிளஸ் பண்ணி தான் கொடுக்கிறார் தேவன். ஏன் பிளஸ் பண்ணி கொடுக்கிறாருன்னா, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அங்கதான் விஷயம் இருக்கிறது. அதே நேரம் பாருங்க, அங்கே போய் தீர்க்க தரிசனம் கேட்டு இன்னொரு இடத்துல போய் தீர்க்க தரிசனம் கேட்டு எந்த வித அவசியம் அங்க நடக்க போறோம். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் எங்க வச்சிருக்கிறார்னா உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஆவியின் கரங்கள், ஆவியின் கனிகளும்
ஆவியின் வரங்களும் யாருக்குள்ள இருக்கிறது? உங்களுக்குள்ளதான் இருக்குது. வெளியே யார்கிட்டையும் வைக்கல தேவன், எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. அது எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்பொழுது அது தானா வெளிப்பட்டு வெளியே வரும். அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து சொல்றாரு, புறாவால் காகம் உண்ணும் உணவை அதனால் சாப்பிட முடியாது, ஏனென்றால் அது வித்தியாசமாக உருவாக்கப்பட்ட பறவையாகும், அதற்கு பித்தப்பை இல்லை, ஆகவே அது தோட்டி பறவை உண்ணும் உணவை அது உண்ண முடியாது. சுத்தமான மற்றும் தூய்மையான உணவு அப்படிப்பட்டது மட்டுமே அதனால் உண்ண முடியும். அந்த புறாவை போல தன் இதயத்தை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது எப்படிப்பட்ட மாதிரியாக இருக்கிறது? நம்ம இதயம் இருக்கு தெரியுமா? இதயம் எப்படி இருக்கணும்? புறாவுக்கு மாடல் கொடுக்கிறார். புறாவு அவ்வளவு சுத்தமாக இருக்கிற போல நம்முடைய இருதயமே அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். அதான் சிலரு உலகத்தின் மோசமான காரியங்கள் மேல் அவனால் நின்று கொண்டிருக்க முடியவே முடியாது. நீங்க அந்த ஆதியாகம அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வீட்டுல இருந்து படிச்சீங்கன்னா திரும்ப காகத்தை விடுறான். காகம் என்ன செய்யுது? ஏன்? அதுக்கு ஆகாரம் எங்க கிடைக்குது? அங்க மாம்சங்கள் இருக்கிறது. அழுகின மாம்சம் எங்க இருக்கிறது? தண்ணியில மருந்து கொண்டு இருக்கிறது. அது போகிறதும் வருகிறதுமா இருக்கு பாருங்க. விசுவாசியும் உண்மையான விசுவாசியும் பாவனை விசுவாசியும் அவிசுவாசியும் உள்ள தன்மைகள் அங்க என்னது? அது உண்மையான விசுவாசி இளைப்பாரி கொண்டிருக்கிறான். பாவனை விசுவாசியும் அவிசுவாசி போகிறான் வருவான், போவான் வருவான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை என்கிறாங்க கிடையாது. அதான் சொல்றாரு, அவனுக்கு எந்த பித்தப்பையும் இல்லை, எந்த கசப்பான காரியங்களும் அவனுக்கு கிடையாது. அவன் தாழ்மை உள்ளவனாகவும் பணிவுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு பிராவின் சத்தத்தை விட அது என்ன இனிமையாக இருக்கிறது? எப்படி இருக்குது? புறாவின் சத்தத்தை விட மிகவும் இனிமையாக இருக்கிறது. யாரு? ஒரு புறாவை போல் மாறின ஒரு உண்மையான மனிதனுடைய வாழ்க்கை என்கிறது. ஒரு கதை சொல்றாரு பாருங்க. இந்த இரவில் என்னுடைய மனம் பல மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த மலைப்பகுதியை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய நேசமிக்க மனைவி இருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு 20 வயது இருக்கும் போது அவள் என்னை விட்டு கடந்து சென்று விட்டிருந்தாள். என்னுடைய 8 மாத சிறிய குழந்தை அருமை சாரோனும் அவளுடைய கரத்தின் மீது வைத்து இருவரையும் ஒன்றாக அடக்கம் செய்தேன். மலையின் மேலுள்ள மனைவியை குறித்த ஒரு சாட்சி. மாலை வேலையிலிருந்து வீட்டுக்கு வருவேன். நான் வீட்டிற்குள் வந்து கவனிப்பேன். நாங்கள் அங்கே ஒரு சிறிய அடுப்பை கொண்டிருந்தோம். வீட்டு வேலைக்கு சென்றிருந்த போது $1.75 விலை கொடுத்து அதை வாங்கினேன். ஒரு சிறிய அடுப்பை $1.25 கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நான் அதை கவனிப்பேன். அது ஒன்று அதிக இல்லைதான், ஆனாலும் அதில் தான் அவள் சமைப்பாள். நாங்கள் 10 சென்ட் கடைக்கு சென்று தண்ணீர் சுட வைப்பதற்கு சிறிய கொதிகலன்களை, ஒருவேளை அவைகள் இருந்து ஒரு சிறிய பகுதி உடைந்து விழுந்திருக்கலாம், ஆனால் அதனை மலிவான விலைக்கு எங்களால் வாங்க முடிந்தது. அது ஒன்றும் அதிகம் இல்லைதான், ஆனால் அவள் அதை தொட்டு பயன்படுத்தி இருந்தாள். அந்த தொட்டிலுக்கு கீழே சென்று பார்ப்பேன். என் குழந்தை சென்று விட்டிருந்தாள். பல நேரங்களில் என்னால் சாப்பிடக்கூட முடியாமல் இருப்பேன். நானே ஒரு ரொட்டியை எடுத்துக்கொண்டு அங்கே அமர்ந்திருப்பேன். எனவே என் காரில் போய் கல்லறைக்கு சென்று என் காரை நிறுத்திவிட்டு இந்த உலகில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலை மதிப்பு கொண்ட சரீரத்தை நினைத்துக் கொண்டு மேட்டிலிருந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பேன். மேலும் தேவன் எனக்கு ஒரு அழகான காட்டு புறாவை அனுப்பி வைத்தார். சூரியன் கீழே மறைந்து கொண்டிருக்கும் போது அந்த புதரில் வந்து அமர்ந்து என்னிடம் கூவிக்கொண்டிருக்கும். ஒரு நாள் என்னுடைய இந்த வாழ்க்கை சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் என்று அதற்காக மீண்டும் வந்து அதை கவனித்துக் கொண்டிருப்பேன். அந்த இலைகளை பார்க்கும் பொழுது அவள் என்னை கூப்பிடுவது போல் இருக்கும். அப்ப திரும்ப சொல்றாரு, நதிக்கப்பால் ஒரு தேசம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? நதிக்கப்பால் ஒரு தேசம் இருக்கிறது. அந்த இனிமையை நான் என்றென்றும் அழைப்போம். அந்த தேசத்தின் இனிமையை நாம் என்றென்றும் அழைப்போம். விசுவாசத்தின் மூலம் மட்டுமே நான் அந்த துறைமுகத்தை சார்ந்து பாருங்க. நதிக்கப்பால் இருக்கிற தேசத்துக்கு போனேன்னா விசுவாசத்தின் மூலமே தான் அந்த துறைமுகத்துக்குள்ள கடந்து போகணும். அங்க அழியாமையில் வாசம் செய்வோம். சில நாட்களில் அங்கே அந்த தங்கத்தால் செய்த மணிகளை உனக்காகவும் எனக்காகவும் ஒலிக்க செய்வார்கள். அவர் எதை குறித்து சொல்றா, நதிக்கப்பால் ஒரு தேசம் இருக்கிறது. எல்லாரும் யோர்தானை கடந்தார்கள். இஸ்ரேலிருந்து புறப்பட்ட எல்லாரும் இருந்தார்களா? எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும்? எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும் யோர்தானை கடந்தார்களா? கடக்கவே இல்லை. ஏன்? அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் அங்கே மரித்து போனார்கள். தேவன் என்ன செய்தார்? நீங்க அமெரிக்கா இருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களை கொண்டு சுகமா சேர்ப்பேன்னு சொன்னார். இருந்தாங்களா ஜனங்கள்? பாருங்க, இன்னைக்கு தேவன் ஜனங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருமையான இருப்பிடங்களையும் கொடுத்து என் சொற்படி நடவுங்கள்னு சொல்றாரு. ஜனங்கள் நடக்கிறாங்களா?
ஏன் நடக்க முடியல? ஏன் நடக்க முடியல? ஏனென்று சொன்னால் பாபிலோன்ல எத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்களோ எல்லாரும் ஜீவன் உள்ளவர்களா தான் இருந்தாங்க. அங்க எப்படி உலக வாழ்க்கைக்குள்ள ஜீவன் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட 4 வாலிபர்கள் மட்டுக்குள்ள என்ன இருந்தது? மகத்தான ஜீவன் இருந்தது. இவங்களுக்குள்ள உலக பிரகாரமான ஜீவன் இருந்தது. அந்த 4 பேருக்குள்ள என்ன இருந்ததுன்னு கேட்டா மகத்தான ஜீவன். யாரும் மகத்தானவர் அவர் மட்டும்தான். அவருடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இருந்தது. ராஜா எச்சரிக்கை கொடுத்த உடனே அவர்கள் எல்லாம் முடிந்து பழந்தார்கள். தேவன் சொன்னதை கண்டு அவங்க எல்லாம் நம்பி கடந்து வந்தார்கள். ஆனா கூட இருந்த ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய இருதயங்களை என்ன செய்தாங்க? கரையை பண்ணினார்கள். தங்களுடைய இருதயங்களை என்ன செய்தாங்க? கரையை பண்ணினார்கள். அங்கே மாண்டு போனார்கள். அவங்கள ஒருவருமே எங்க போய் சேரல. யோர்தான் நதியை கடந்து போகவே இல்லை. பாருங்க, அந்த மகத்தான தேவனுடைய தீர்க்கதரிசியாக மோசே வர தேவன் என்ன செய்தாரு? அந்த மலையின் மேல் ஏறி நின்று நீ அவைகளை பார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அதான். ஆனால் நீ என்ன செய்ய முடியாது, அங்கு கடந்து போக முடியாது. பாருங்கள், அவ்வளவு தூரத்திற்கு தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் செய்த அந்த மோசைக்கு அந்த தேசத்தை அவர் என்ன கொண்டு போகவில்லை. ஆனால் என்ன செய்யறது? யாரை கொண்டு ஏற்பாடு பண்றாரு? அவனுடைய சிஷியனாயிருந்த காலேபை யோசுவாவை அதற்கு ஏற்படுத்தி, என்னோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருப்பார், நீ அவர்களை வழிநடத்தி செல்வான்னு சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைய நாட்களையும் தேவன் இவ்வளவு மகத்தான கிருபைகளை நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை வழிநடத்தி ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஜீவனும் சுகரும் பலனும் தந்து அதிசயமா அற்புதமா வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களாக இருக்க வேணும்? அதான் இங்க சொல்றாரு பாருங்க. அவர் கீழே இறங்கி வந்த போது அநேகர் இந்த வேதாகமத்தை புறக்கணித்தனர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் வேதங்களிலே மிக சிறந்ததாக இந்த வேதாகமம் இருக்கின்றது. தேவன் ஒரு புறாவின் வடிவத்தில் கீழே இறங்கி ஒரு ஆட்டுக்கூட்டின் வடிவத்தில் அவரது குமாரன் மீது அமர்ந்த பொழுது வானம் பூமியும் கட்டி தழுவிக்கொண்டன. யோவான் 3 மத்தேயு 3:17 சொல்லுது. என்னன்னா, அப்போ வானத்தில் இருந்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது என்ன வருது? ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது? ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது வானத்திலிருந்து என்ன இறங்கி வருகிறது? புறாவானது இறங்கி வந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு என்ன விடுங்க பிரியமாயிருக்கிறது. அதான் கீழே சொல்றாரு. ஏன் அவர் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த புறாவை தெரிந்து கொண்டார்? ஏனென்றால் புறாவால் ஆட்டுக்குட்டியை தவிர வேறு எந்த ஒன்றுடனும் ஒத்து போக முடியாது. அவைகளின் இயல்புகள் ஒன்றாக இருப்பதனால் அவைகள் 2 மட்டுமே ஒன்றாக ஒத்து போக முடியும். அவைகளுடைய இயல்புகள் சாந்தம், தாழ்வை மற்றும் பணிவுள்ளதாக இருப்பதனால் தான் அவைகள் ஒன்றாக சேர்ந்து வாசம் செய்ய முடிகிறது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றான போது ஆட்டுக்குட்டியின் மீது புறா இறங்கிய போது வானம் பூமியும் ஒன்றை ஒன்று முத்தமிட்டுக் கொண்டன. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்றாருன்னா, தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றான பொழுது ஆட்டுக்குட்டியின் மீது புறா இறங்கிய பொழுது வானமும் பூமியும் ஒன்றை ஒன்று எழுதியது முத்தமிட்டுக் கொண்டன. தேவனும் மனிதனும் ஒருவருக்கொருவர் ஒப்புராகி கொண்டனர். புறாவும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாகிவிட்டன. இப்ப யோவான் சொல்லுகிறான், இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அதே யோவான் சானகன் தான் என்கிறார். அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்க வருகிறார்? புறாவை போல் இறங்கி எதிர வருகிறாரு? ஆட்டுக்குட்டியின் மேல வருகிறார். அடுத்து, இதோ லோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி சென்று ஒரு சரீரமாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரம் ஞானஸ்தானம் பெற்று கரையில் வந்த உடனே தேவ ஆவியானவர் இருந்தது. புறாவின் வடிவில் யாருக்கு மேல இறங்கி வருகிறார்? இப்ப தேவன் தான் இறங்கி வருகிறார். புறாவின் வடிவில் எங்க இருந்த சரீரத்துக்குள்ள இறங்கி வருகிறார். அப்போ அடுத்து என்ன? அப்போ என்ன நடக்கிறது? வானமும் பூமி என்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த காரணத்தில்தான் அவைகளால் ஒன்றாக வாசம் செய்யும். இப்பொழுது கர்த்தருடைய ஆவி ஒரு புறாவை போல் வந்தது அவன் பார்த்ததாக வேதம் கூறுகிறது. இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் கூறான். எனவே தான் அந்த ஆட்டுக்குட்டியின் மீது புறாவானது வந்து தங்க முடிந்தது. ஆகவே அந்த இணங்குதல் எனக்கு பிடிக்கும். அந்த இணக்கம் என்கிறது யாருக்கு பிடிக்கும்? தீர்க்கதரிசிக்கு பிடிக்கும். இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானது ஒரு ஓநாயை போல் சீறி இருந்தால் என்னவாயிருக்கும்? ஆட்டுக்குட்டி ஓநாயை போல் சீரிச்சா என்ன ஆகும்? கோபம் கொண்டா என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? அந்த புறாவானது பறந்து சென்று இருக்கும்.
நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இது புரிய வேண்டிய காரியம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்து ஞானஸ்தானத்தின் மூலம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள வைக்கிறார். எங்க வைக்கிறாரு? பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வச்சு நம்மை வழிநடத்தும் பொழுது நாம் என்ன பண்ணக்கூடாது? அதுக்குதான் பவுல் சொல்றான், நீங்கள் கோபம் கொண்டாலும் அடுத்து உங்கள் கோபமானது சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே தனியே கடவுது. ஆனா நமக்கு சூரியன் அஸ்தமிச்சவர் தான் நிறைய கோபம் வரும். என்ன வரும்? சூரியன் அஸ்தமிச்சவர் தான் நிறைய கோபம் வரும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எது ஆகக்கூடாதுன்னு சொன்னால் கோபம் ஆகக்கூடாது. நீ உனக்கு கோபம் வரும்னா முதல்ல இயேசுவை நோக்கிப்பார். நீ உனக்கு கோபம் வரும்னா யாரை நோக்கிப்பார்? இயேசுவை நோக்கிப்பார், அல்ல கல்வாரியை நோக்கிப்பார். கோபம் வரும் பொழுது எதை நோக்கி பார்க்கணும்? கல்வாரியை நீ நோக்கி பார்த்தேன்னு சொன்னால் உனக்கு கோபம் வராது. அப்படியும் கோபம் வருது என்று சொன்னால் நீ யாரா இருக்கிற? சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிறாய். யாரா இருக்கிறாய்? சர்ப்பத்தின் வித்தாக இருக்கு. அப்படியும் கோபம் வரணும், அதான் வேற என்னது? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த பின்பு நல்லா என்ன வேணும்? எக்ஸாம்பிளுக்கு நமக்கு யோவான் சாணை வச்சுக்கணும். யோவான் சாணகனுக்கு யாரும் ஞானசானம் கொடுத்துணுமா? யாரும் ஞானசானம் கொடுத்துணுமா? கொடுக்கல. யோவான் சாணகன் வனாந்திரத்தில் என்ன வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவன் என்ன செய்யறான்? நேரே புறப்பட்டு வந்து என்ன செய்யறான்? என்ன ஊழியம் செய்யறான். தேவன் தெரிந்து கொண்டு தேவனால் வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போய் தேவன் திரும்ப கொண்டு வருகிறார். அவரு யாரு? 3ஆம் எலியா. ஒரு எலியாவுடைய ஆவியுடைய ஒரு மனுஷன் நேரே கடந்து வந்து சொல்கிறான். என்ன செய்யறான்? மரம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். நல்ல கனிகுடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே. நல்ல கனிகுடா மரம்னா அப்ப கெட்ட கனி கொடுக்குற மரம் இருக்கு இல்லையா? மரம்னா மனுஷன். நல்ல கனி கொடுக்கிற மனுஷனும் இருக்கிறான், கெட்ட கனி கொடுக்கிற மனுஷனும் இருக்கிறான். நல்ல கனி கூட மரம், அதாவது கெட்ட கனி கொடுக்கிற மரம் எல்லாம் மனுஷனை எல்லாம் வெட்டி எங்க போடுவாங்க? அக்கினிலே போடுவார்கள் சொல்றான் இல்லையா? இப்படி சொல்லிட்டு இருந்தவன் இவனை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எலியா இவன் தான், ஆனாலும் எலியா வந்தாச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த எலியா ஆவியுடைய அந்த மனுஷன் ஏறாதோடத்துல போய் நின்று சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? அவன் எந்த வெக்கமும் படல, ஜீவனை கொண்டு பயம் இல்ல. நீ உன் சகோதரனுடைய பொறியை வைத்திருப்ப தவறு நீட்டான். நீ உன்னுடைய சகோதரனை மனைவி வைத்திருக்கிறது அது யாருடைய ஆவி? எலியாவுடைய ஆவி, தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி தான் எலியாவுக்குள்ள இருந்தது. அந்த ஆவி தான் யாருக்குள்ள இருக்கிறது? யோவான் சாணனுள்ள இருக்கிறது. இப்ப சரி, ஏரோதுடைய சகோதரனுடைய மனைவி ஏரோது நினைக்கிறான். அந்த சின்ன பிள்ளையை பிடிச்ச நாட்டையும் ஆட வைக்கிறான். நாட்டையும் ஆட வைத்துட்டு தாயிடத்துல போய் அவனுக்கு பரிசு கேட்கறதுக்கு அவன் சொல்லி, உனக்கு என்ன பரிசு வேணும்? நாட்டில் ஒரு பங்கு வேணாலும் தாரணும்னா இது தாயிடத்துல போய்க்கிறது என்ன வேணும்னு. யோவான் சாணனுடைய தலை தான் வேணும். யோவான் சாணன் சிறைச்சாலையில் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அழகான செம்மறியாட்டு குட்டி அது. அது எரிஞ்சு இல்லை, தலையை கொய்யறதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. நான் தரமாட்டேன் அங்கு சொல்லவே இல்லை. அது செய்தது தேவன் கொடுத்த பாத்திரம் நிரம்பு முறையும் பாத்திரத்தை தலையை வெட்டி எறிஞ்சிருந்தாங்க. சீசர்லங்கன்னு ஒன்று அவ்வளோ கையில் கொடுத்தாங்க. நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. ஏன் அவனு அங்கே சண்டை போட முடியாதா? கூட இருந்த வீரர்களை கொண்டு எறிய முடியாது, தட்டிட்டு வெளியே வர முடியாதா? அதாவது வந்துட்டு வந்திருப்பாங்க, வர முடியாதா? இப்படி தானே அவனை கொல்லுவாங்க, அது வேற கதை. இருந்தாலும் அவன் என்ன இல்லை, எகிரி பேசவே இல்லை. ஏன்னா தன்னை முழுவதுமாக என்னன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு அவன் எண்ணுகிறான், பாவனையாக அவன் தன்னை முழுவதுமாக அங்கே ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அப்ப ஒரு மெய்யான கிறிஸ்தவனும் எப்படி இருப்பான் சொன்னால் இதை போல்தான் இருப்பான். ஏன்னா தேவனுடைய ஆவி அவனுக்குள் வாசம் உள்ளது. எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி முன்மாதிரியா இருந்தாரோ அதே முன்மாதிரியாக யோவான் சாணகன் இருந்தார். அதே போல்தான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் இருப்பான். எப்படின்னா அப்படிதான் இருக்கணும். அதான் அடுத்து சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு தெரியும், சபைகளில் சில நேரங்களில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் என்னவென்று ஆச்சரியப்படுகிறேன். சபையில இந்த பிரச்சனைகள் இருப்ப காரணம் என்னவாகும்? அங்க என்ன இல்லை, ஆவி இல்லை, அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு இங்க இல்லாத காரணத்தினால் அங்க என்ன உண்டாகிறது? பிரச்சனை உண்டாகிறது. குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது? ஆவி இல்லைன்னா பிரச்சனை உண்டாகும். திருமணம் ஆகும் பொழுது வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? அதுக்கு முன்ன நிறைய வார்த்தைகள் சொல்லுவீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் பொறுமையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எல்லாத்திலையும் சொல்லி வாக்கு கொடுக்கிறேன். அந்த பொறுமை எங்க போகுது?
அந்த பொறுமை எங்க போகிறதுன்னு தான் கேட்குறீங்க. பாருங்க, அதான் சொல்றாரு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன ஆச்சு? நாம் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளாக இருப்போம் என்றால் அந்த ஆட்டுக்குட்டிகளின் இயல்பை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆட்டுக்குட்டியா இருந்தால் ஆட்டுக்குட்டியுடைய இயல்பு நமக்குள்ள இருக்கணும் நிச்சயமாக. அப்படி சொல்லுறது, அந்த புறாவானது தங்கி வாசம் செய்வதற்கு நாம் அதை எதிர்நோக்கினர்களா இருப்போம். அதை நீங்கள் நம்புகிறீர்களான்னு கேட்கிறார். புறா யாரு? பரிசுத்தாவி. ஆனால் தான் வேதம் எபேசியர்ல 4:30 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்தாவி என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லுது. துக்கம் எப்படி படுத்துறது சொல்லுங்க? துக்கம் எப்படி படுத்துறது? நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாமலே துக்கப்படுத்தலாம். எப்படி படுத்தணும்? கோபம், சண்டை போடுதல், சச்சரவு செய்தல், இதெல்லாம் செய்யும் பொழுது யாரை துக்கப்படுத்துகிறோம்? தேவனை துக்கப்படுத்துகிறோம். நாம் தேவனை அப்பதான் சொல்றாரு, இப்பொழுது நாம் புறாவை பார்ப்போம் என்றால் அது ஆட்டுக்குட்டின் மீது தங்கியதற்கு காரணம் அவைகளின் இயல்புகள் ஒரே மாதிரியாக இருந்தனால்தான். அதில் அந்த புறாவானது ஒரு கிறிஸ்தவன் மீது தங்கி இருக்கும் காரணம், ஒரு ஆட்டுக்குட்டியாக அவன் இருக்கும் வரை அவன் மீது அவர் தங்கி இருப்பார். அப்ப கிறிஸ்தவன் இங்கே எதுக்கு ஒப்பிடப்படுகிறான்? ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தான் ஒப்பிடப்படுகிறான். நீங்க ஆட்டுக்குட்டியாக இருக்கும் வரைக்கும் உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பார். அப்படி சொல்றாரு. ஆனால் அவன் வித்தியாசமான ஒன்றை எடுக்கும் போது அந்த புறா பறந்து போய்விடும். எதை போயிடும்? உங்களுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ண மாட்டார். அவர் எங்க போயிடுவார்? வெளியே போயிடுவார். அதுல இந்த ஆட்டுக்குட்டியானது முதலில் ஒரு களங்கமற்ற ஆட்டுக்குட்டியா இருந்தது. அவர் ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று வேதாகமம் கூறுகிறது. மேலும் அந்த ஆட்டுக்குட்டியால் அதன் சொந்த முயற்சியால் சார்ந்து கொண்டு எங்கு செல்ல முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டியானது வழி நடத்தப்பட வேண்டும் அல்லது ஒரு வழிகாட்டியால் மேய்க்கப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் சொல்லி. நானே ஆடுகளுக்கு வாசல். நல்ல மேய்ச்சல்காரன்னா அவர் தான் மேய்ப்பனா இருக்கணும். நாளே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனா இருந்து மேய்ச்சல் என்ன சொல்றாரு? உள்ளும் புறம்பு சென்று நல்ல மேய்ச்சலை என்ன முடியும்? கண்டடைய முடியும். அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் பேசுறாரு. இந்த சப்ஜெக்ட் பேசி முடிக்கும். நீங்கள் எப்பொழுதாவது ஆடுகள் வெட்டப்படும் இடத்திற்கு சென்றிருக்கிறீர்களா? ஆடுகள் வெட்டப்படுவதை கவனித்திருக்கிறீர்களா? அந்த ஆட்டுக்குட்டி ஆடுகள் வெட்டி இடத்துல நீங்க போறீங்கன்னா இங்கெல்லாம் குறவு. செம்மறி ஆடுக்கு வெட்டுறதுன்னா ரொம்ப குறவு. வெளிநாட்டில் செம்மறி ஆடை பிடிச்சோன்னு நீங்க எடுத்துட்டு டக்குன்னு கொண்டு போக முடியாது. நல்ல செம்மறி ஆட்டு கிடாயெல்லாம் யாரும் டக்குன்னு ஒன்று பிடிச்சோன்னு என்ன முடியாது. ஸ்ட்ரைக் பிடிச்சிட்டுனா நாடம் ஆட போட ஸ்ட்ரைக் பிடிச்சி நிற்கும். ஆனால் அவர்கள் எளிதான ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன வழின்னு கேட்டா சொல்றாரு பாருங்க, அந்த செம்மறி ஆடு தானாக வெட்டும் இடத்திற்கு செல்லாது. அங்கே ஒரு வெள்ளாடானது அவைகளை வெட்டப்படும் இடத்திற்கு வழி நடத்தி கொண்டு போகும். இப்ப என்ன கூட்டிட்டு போகும்? வெள்ளாடு முன்ன போகும், இவைகள் பின்னாடி போவார்கள். வெள்ளாடு முன்ன போயிடுச்சு. ஆனால் அந்த கொல்லப்படும் இடம் வந்த உடனே அந்த தடுப்பு கட்டையை தாண்டி அந்த இடத்தை விட்டு எரிஞ்சு தாடி போயிடும். கொல்ற இடம் வந்த உடனே வெள்ளாடு என்ன செய்யணும்னா அங்கே இருந்து ஜம்ப் பண்ணி அதை அங்கே போயிடும். அடுத்து இதே இவங்க போவாரு, நேர கொல்லப்பட்ட இடத்துக்கு டைரக்டா போயிட்டே இருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. இவங்களுக்கு மேய்ப்பனையில ஒண்ணு இல்லை. ஏன்னா மேய்ப்ப முன்ன போயிட்டார்ல. அதே போலதான் பாருங்க. அடுத்து சொல்றாரு, இப்பொழுது அது ஒரு பிசாசின் மிகவும் வழக்கமான காரியமாக இருக்கிறது. தேவனுடைய ஆடுகளை அவன் நேராக கொலைக்கலக்கத்திற்கு வழிநடத்தி சென்று விட்டு பின்பு அங்கிருந்து அவன் ஒதுங்கி வெளியேறி சென்று விடுவான். அது சரியே. ஆகவே எந்த ஒன்று உங்களை வழிநடத்துகிறது என்பதை கவனமாக இருங்கள். இப்ப பாருங்க, வீட்டுல மாப்பிள்ளை கொண்டாட்டி சண்டை போடுறீங்க. சண்டை போடுறதுக்கு யாருக்கு மூட்டி விடுறது? உங்களை சண்டையை மூட்டி விட்டது யாரு? பிசாசு. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இருவரும் சண்டையே போட்டிருக்க கூடாது. சண்டையை போடாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருப்பார். நீங்க சண்டையை போட்டு மாறி மாறி நீங்கள் கை நீட்டி அடிக்கும் வரைக்கும் பிசாசான உங்களை உசுப்பேத்திட்டே இருப்பான். நீங்க எப்ப அடிய போடுறீங்களோ அவன் வெளியே போயிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதான் சொல்லியிருக்காரு, நீங்க எப்ப அடி போடுறீங்களோ அவன் வெளியே போயிடுவான். அந்த செம்மறியாடு கிறிஸ்துவே அவர் எவ்வளவு சாந்தமுள்ளவராக இருந்தார் என்பதை பாருங்கள். அவர் ஒருபோதும் தன்னுடைய சுய சித்தத்தின்படி எதையும் செய்யவே இல்லை. அவருடைய சுய சித்தத்தின்படி எதுவுமே செய்யவில்லை. நமக்கு அநேக இடத்துல அவர் சொல்லுறாரு, என் பிதா எதை காண்பிக்கிறாரோ அவைகளின்படியே நான் என்ன செய்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பார்ப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும். ஆண்டவர் சொன்ன கதை வேண்டாம், நமக்கு இங்கே போயிடும். பழைய ஏற்பாட்டில் போவோம், அப்படி இருக்கான்னு பார்ப்போம். உபாகமம் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரனை எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார்.
உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய தீர்க்கதரிசிக்குள் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். அதான் சொல்றாரு, என் பிதா எதை காண்பிக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். என்ன சொல்றாரு? என் பிதா எதை காண்பிக்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். பிதா, அதாவது இவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் யார் வெளிப்படுத்தி கொடுக்கிறது? முதல்ல தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தாதான் இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை செய்கிறார். அங்க பழைய ஏற்பாடுல அழகையா சொல்லிருக்காரு. தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? அவர் கற்பிக்கிற காரியங்களை மட்டும்தான் அங்க என்ன செய்யறாரு? போதிப்பார். பாருங்க, அதான் சொல்லுது, நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்ய வரவில்லை, ஆனால் என்னுடைய பிதா என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று கூறினார். அவரை அனுப்பின பிதாவரர் அவரோடு சென்று கொண்டிருந்தார், அவருக்குள்ளாகவும் இருந்து கொண்டிருந்தார். ஆகவே இப்பொழுது பிதா என்னை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ ஆவியான அந்த சரீரம் வார்த்தையாக மாறி ஒரு சரீரத்தை உருவாக்கிட்டு, ஆவியான அந்த தேவன் வார்த்தையாக மாறி ஒரு சரீரத்தை உருவாக்கிட்டு லோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கும்படியாக. இப்ப அடுத்து இவர் சொல்றாரு, இந்த வார்த்தையா இருக்கிற இந்த சரீரம் இப்பொழுது சொல்றது, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. எதுக்கு வேண்டி? என்ன சொல்றாரு? பிதா என்னை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் சொல்றாரு. பின்பு அவர் ஒருபோதும் நம்மை மட்டும் அனுப்பவில்லை, ஆனால் அவர் நம்முடன் சென்று கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மை மட்டும் தனியா அவர் அனுப்பவே இல்லை. அதாவது பழைய அண்டன்றுள்ள அப்பம் வாசிக்கிறீங்களா? சேம் ஜபத்தரைங்களா? அண்டன்று அப்பம் படிச்சு ஒண்ணு கிடையாது. 1000 ஸ்தோத்திரம் இல்லை, அண்டன்று அப்பம் தனியாக ஒரு மாசத்துக்கு ஒரு புக் வரும். 30 நாட்களுக்கு 30 வாக்கு தத்தங்களை எழுதி எல்லாம் வந்திருக்கும். அதுல ஒரு புத்தகத்துல அந்த எழுதுறதுல நான் எனக்கு அந்த பக்கத்துல இருந்த எண்ணங்கள் எல்லாம் கிடையாது. கூடுதல் சொல்லுவாரு, தூதர்கள் முன்னும் பின்னும் உங்களை பாதுகாக்க யார் இருக்கிறது? தூதர். ஆனா 91ஆம் சங்கீதம் தெளிவா நமக்கு சொல்லுகிறது, என்ன சொல்லுது? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தம்முடைய தூதர்கள் உன்னை தாங்கி கொண்டு செல்வார். ஆனா அந்த வெளிச்சத்திற்கு அந்த காலகட்டத்தில், அன்னைக்கு என்ன ஸ்தாபனங்கள் இருந்த காலகட்டத்தில் தூதர்கள் ஒன்னு வலதுபுறமும் இடதுபுறம் உனக்கு தூதர்கள் வைக்கிறார். சொல்றாரு பாருங்க, என் பிதா அனுப்பினதை போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று கூறினார். பின்பு அவர் ஒருபோது நம்மை மட்டுமே அனுப்பவில்லை, ஆனால் அவர் நம்முடன் சென்று கொண்டிருக்கிறார். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, அதான் சொல்றாரு. மேலும் அவரை கவனிங்கள், அவனை சுற்றிலுமாக இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு ஆட்டை போல அவன் தன்னுடைய சொந்த திறமையின் மீது சார்ந்திருக்கிறது. நீங்க உங்க திறமையின் மேல சார்ந்திருக்க முடியாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்கிறது தன்னுடைய சொந்த திறமையின் மேல எரிய முடியாது, சார்ந்திருக்க முடியாது. அதுக்கு வேணா எக்ஸாம்பிள் இருக்கு, சொல்றேன் பாருங்க. அவன் அந்த மேய்ப்பனுடைய திறமையின் மேல் சார்ந்தவனாக இருந்தான். நம்ம யாரை சார்ந்து ஜீவிக்கின்றல இருக்கிறோம்? உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அவரையே சார்ந்து ஜீவிக்கின்றவர்களாக இருக்கிறீர்கள். அவனிடம் மேய்ப்பனிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்பதில்லை. ஒரு உண்மையான ஆடானது இருக்கும் பொழுது மேய்ப்பட்ட என்ன கேட்காது, எந்த கேள்வியுமே கேட்காது. மேய்ப்பன் ஒரு சத்தத்தை கொடுப்பான், அந்த சத்தம் கொடுத்தோன்னு அவைகள் புறப்பட்டவங்க பின்னாடி போயிட்டு இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு உங்களை வழி நடத்துவதற்கு அந்த பரிசுத்த ஆவியாகிய மேய்ப்பன் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க எப்படி நடக்க வேண்டும் அவர் பாடினாரு. நான் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாருங்க ஆவியானவர். ஆனா இங்க என்ன வேதம் என்ன சொல்லுதா, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை என்ன செய்றாரு அவர் சொல்லி தருகிறார். அதான் சொல்றாரு, அவருடைய மேய்ப்பனிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்பதில்லை, வெறுமனே அது அவருடைய மேய்ப்பனுடன் அந்த ஆட்டை போல் சென்று கொண்டிருக்கிறது. ஆடு இருந்தது, மேய்ப்பனை கூட இருந்தது, அந்த ஆடு சென்று கொண்டே இருக்கிறது. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யாரா இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செம்மறி ஆட்டுக்குட்டியர்களாக இருக்கிறோம். நம்மை வழிநடத்துறது யாரா இருக்கிறது சொன்னால் அந்த புறாவாக இருக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. பாக்கி அடுத்த வாரம் பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்பின் தெய்வமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அருமையான சபை கூடுதலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மகத்துவம் உள்ள தெய்வமே, மாறாதவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, அதிசயங்களை செய்கிற எங்கள் அற்புதமான தேவனாய் இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான சபை கூடுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சகோதரர்களாக, சகோதரிகளாக, சிறு பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாய், முதியோர்களாய் இந்த சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாய், உடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியான ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை
கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறோட உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆளிலும் ஆண்டவருடைய மகத்தான பிரசன்னங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வந்த மகத்தான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை உடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவருடைய கர்த்தந்தை ஆவியானவர்களை சுவையான வழியில் வழிநடத்தின மகத்தான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பாடல்கள் மூலம், துதிகள் மூலம், ஸ்தோத்திரங்கள் மூலம், சங்கீதங்கள் மூலம், பிள்ளைகள் சொன்ன வசனங்கள் மூலம், சாட்சிகள் மூலம், காணிக்கை மூலம், அருமையான தேவ செய்தி ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியின் புறாவும் நீர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அன்பின் தெய்வமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, ஹல்லேலூயா. சகோதரர்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை எதிர்நோக்கி ஜீவிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், அவருடைய வருகை எதிர்நோக்கி ஜீவிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கள் இந்தியா தேசத்திற்காக, எங்கள் தமிழ்நாட்டிற்காக, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கள் கருங்கல் பட்டணத்திற்காக, நாங்கள் தங்கி தாபரிக்கின்ற எங்கள் கிராமங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நாங்கள் இருக்கின்ற தேசங்களிலே கர்த்தாவங்களை இருத்தி நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பலப்படுத்தி உம்முடைய நல்நாமத்திற்கு மகிமை சாட்சி நீர் எங்களை வழிநடத்தி வருகிற மகத்தான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற மகத்தான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலனையும், சத்துவமற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய கிருபைகளையும் கர்த்தர் கூட்டி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லிட்டோப்பனே. கர்த்தாவே உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தின் நிமித்தம் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிமார்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் நம்முடைய கரத்திலே தாழ்த்தி இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். யாவரையும் நிற்போம். ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதான அன்பும் அவர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus Christ. Praise God.